தமிழிசை கட்சி 8 MP இருக்கிற நேரத்துல எதிர்பார்க்கலாத இந்த கூட்டுக்குள்ள வருவினம். நீங்கள் அவரோட போய் சேரலாம். என்ன பேசிஸ்ல சேர்றது? இன்னைக்கு கடந்த தேர்தல்ல 8 ஆசனத்தை தமிழ் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இப்ப இருக்கிற கரண்ட் NPP அரசு இந்த அச்சம் தான் தமிழ் கட்சிகளை ஐக்கியப்பட வைக்கிறது. கிளிநொச்சியிலையும் சிறிதரனாக்கள் சுயேட்சை குழு அப்படியான தவறுகளும் வந்து தமிழ் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களை பயன்படுத்தி வாக்குகளை உழைத்திருக்கிறார்கள் தானே வடக்கு கிழக்கு. குஜராவுடைய பாராளுமன்ற ஆசனம் பறிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. அடுத்தது நிச்சயமா அது DTNA தான் பெறும். உங்களுக்கு இன்னொரு ஆசனம் கிடைக்கிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு உண்டு. தேவானந்தா அவர்களுடைய கட்சி இந்த கூட்டமைப்புல இல்ல. அவர்களை உள்வாங்குறதுக்கான எண்ணங்கள் இருக்கா? அரசாங்கத்தோட செயற்பட்டார்ன்றது உண்மை. சாணக்கியனும் மைந்தாவோட இருந்துதான் இப்ப தமிழிசை கட்சிக்கு வந்திருக்கு. தமிழரசு கட்சியுடைய உட்கட்சி பிரச்சனை தீரணும் என்றால் ஸ்ரீதரன் வெளியேறணும். அப்படி வெளியேறினால் அவரை உள்வாங்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? இல்ல அது லீடர்ஷிப் எதிர்பார்த்து தான் அங்க கிடைக்காம தான் வெளியேறேன். அப்படி கொத்தவர் இதுக்கு DTNA வந்தா. வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஒரு கலந்துரையாடல் வந்திருப்பவர் தற்பொழுது உள்ள உள்ளூராட்சி சபைகள் மற்றும் வரவு செலவு திட்டம் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக கலைக்க வருகிறோம். உங்களுக்கு மிகவும் அறிமுகமான தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பிரித்தானிய கிளையின் செயற்பாட்டாளர் பொறுப்பாளர் சாம் சம்பந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசன் நேயர்களுக்கு. உள்ளூராட்சி தேர்தல் வருகிறது. அது அறிவிக்கப்பட்டவுடன் ஒரு புதிய கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. 9 கட்சிகள் கொண்ட கூட்டணி. அதன் உருவாக்கத்திலேயே சில தடங்கல்கள் ஏற்படுறதாக அறிகிறோம். அது சம்பந்தமாக அது இப்போ 9 கட்சி கூட்டணியாகவே இருக்குதா அல்லது அதனுடைய நிலை என்ன? இல்ல, இது 9 கட்சிகள் இல்ல. இதுல சில பேர் தனிப்பட்ட தனிநபர் குழுக்கள் தான். இப்ப DTNA பதிவு செய்யப்பட்ட கட்சிகள 3 கட்சிகள் தான் இருக்கு. பெலோ, மற்றது பிளட், மற்றது EPR. நாங்கள் கடந்த தேர்தலில் நாங்கள் இதை விட ஸ்ரீகாந்தான தலைமையிலான தமிழ் தேசிய கட்சியும் மற்றது ஜனநாயக போராளிகள் கட்சிகளும் எங்களோட இணைஞ்சு நாங்கள் கடந்த பொது தேர்தல் நாங்கள் அதுல அவை 2 பேரும் இன்னும் அந்த கட்சி பதிவு செய்யப்படாத கட்சி. அந்த தேர்தல் காலத்திலேயும் நாங்கள் மணிவண்ணன் விக்னேஸ்வரன் தரப்போடையும் அங்கர்நேசன் தரப்பு எல்லாரோட கதைச்சதான். அந்த நேரம் அந்த தேர்தல் காலத்துல அவர்கள் அந்த கூட்டுக்குள்ள வர இல்லை. அதனால அப்ப அதுக்கு பிறகு தொடர்ச்சியான ஐக்கியத்தை போகணும்ன்றதுல எங்களை பொறுத்தளவுல இனப்பிரச்சனை தீரு மட்டும் ஒரு தமிழ் தரப்பு ஒரு ஐக்கியமா அணுகணும்ன்றதான் எங்களோட அணுகுமுறை. இதுல மற்ற வெளியில இருக்கிற தரப்பு அவரோட கதைச்சதுல அதுல முதல் அங்கர்நேசன், மற்றது சந்திரகுமார் தரப்பு, மற்றது மணிவண்ணன் தரப்பு, விக்னேஸ்வரன் மக்கள் கூட்டணி, ஜனநாயக தமிழரசு கட்சி என்ற இந்த தவராஜா சரவணபான் தலைமையிலான அப்ப இவர்களோட நாங்கள் கதைச்சதெல்லாம் அவர்கள் முதல் கூட்டத்துல எல்லாரும் வந்தது. பிறகாக இப்ப அங்கர்நேசன் மாத்திரம் தான் இந்த கூட்டுக்குள்ள வர இல்லை. நான் சந்திரமார் வந்து ஏதோ காரணம் சொன்னதால அறிஞ்சேன். ஆனா அது தமிழ் தேசிய பசுமை இயக்கம் அது பதிவு செய்யப்பட இல்லை. ஆனா அவருக்கு அதுக்கு வெளியால ஒரு கட்டமைப்பு இல்லை. அந்த கட்சிக்கு யாழ் மாவட்டத்திலேயே நல்லூரை விட வெளியான கட்டமைப்பு இல்லை. இப்ப இந்த உங்களுடைய இந்த கூட்டமைப்பு இன்னும் ஒரு பொதுவான பேர் வைக்கல நினைக்கிறேன். நீங்க அப்படியா? இல்ல, அது DTNA தான் இருக்குது. இப்போ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புதான் அது இந்த பேராகவும் இருக்குது. ஆமா, உள்ளூராட்சி சபையில நீங்கள் என்ன பெயர்களை நீங்கள் மாத்தினாலும் நீங்கள் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியில நீங்கள் கொண்ட கட்டுப்பணத்தை செலுத்தலாம். அல்லது நீங்கள் சுயேட்சை குழுவா போகணும். பெலோ கொண்ட வெளிச்ச வீடு ஒரு தனி சின்னம் இருக்கு. அதே மாதிரி EPRலவுக்கும் ஒரு தனி சின்னம் இருக்கு. பிளாட்டுக்கும் தனி சின்னம் இருக்குது. மற்றவைகளோட தரம் பதிவு செய்யாதபடியே அவை கண்ட ஒரு சின்னங்கள் இல்லை. அப்ப எல்லாரும் ஏகமனதா ஏற்றுக்கொண்டது இந்த சங்கு சின்னம். அப்ப இந்த சங்கு சின்னம் வந்து நாங்கள் ஜனநாயகத்தை முந்தி குத்துவிளக்கா இருந்தது. நாங்கள் இந்த கடந்த தேர்தலில் சங்கு சின்னமா மாற்றப்பட்டது. இந்த சங்கு சின்னம் களவாடப்பட்டது, இதை பாவிக்க கூடாது என்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. நிலாந்தன் போன்றவர்கள் அதுல இருந்தவே இல்லை. இது நாங்கள் இதுக்கு பல விளக்கம் கொடுத்துட்டோம். என்றால் இந்த சங்கு சின்னம் ஒருத்தருக்கும் சொந்தம் இல்லாத இதை நாங்கள் எடுக்காட்டி அது சிங்கள கட்சியும் எடுக்கலாம், தமிழ் கட்சியிலும் எடுக்கலாம், யாரும் எடுக்கலாம். அது எங்களுக்கு எகெயின்ஸ்டாக பாவிக்கப்படலாம். இந்த விமர்சனங்களை வச்சவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்ல, அவர்களுக்கு அங்கே தேர்தல் நடைமுறை சட்டங்கள் விளங்கணும். சும்மா வெளியில இருந்தோம் இந்த சங்கு சின்னம் வந்து அப்படி என்றால் இவர்கள் இன்னொரு கட்சியில அந்த சங்கு சின்னத்தை பதிவு செய்து அதை முடக்கி வச்சிருந்தா எங்களுக்கு அதில் ஆட்சேபனை இல்லை. சின்னம் ஒன்று ஒரு கட்சியாலையும் ரெஜிஸ்டர் பண்ணப்படாமல் இருந்து என்றால் இப்ப உள்ளூராட்சி சபை வரைக்குள்ள யாரும் ஒரு கட்சி அந்த சங்க கேட்டால் தேர்தல் ஆணையாளர் கொடுத்துருவார். நிச்சயமாக தமிழ் மக்கள் வந்து ஒற்றுமையா வலியுறுத்துறார்கள் என்றது உண்மைதான். ஆனால் இந்த ஒற்றுமையை நோக்கி தேர்தல் காலங்கள்ல மட்டும் கூட்டி சேர்றது எவ்வளவு தூரம் ஆரோக்கியமா? இல்ல, தேர்தல் இப்ப எங்களை பொறுத்தளவுல நாங்கள் தொடர்ச்சியா கதைச்சு கொண்டிருக்கிறோம் தானே. நாங்கள் நாங்கள் தேர்தல் காலத்துக்கு இல்ல, தேர்தல் இல்லாத காலத்திலே நாங்கள் ஐக்கியத்தை கதைச்சு தான் இந்த DTNA உருவாக்கி வச்சுக்கணும். இது தேர்தலுக்காக DTNA உருவாக்கப்படையில. நீங்க எடுத்தீங்க என்றால் அந்த ஆயுத போராட்ட காலத்துல ENL கொண்ட ஒரு
ஒரு அமைப்பு உருவாக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த டிஎன்ஏ ரணில் தரப்பு டைமில் அறிவிக்கப்பட்ட உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு தமிழிசை கட்சி முறையில் சில கருத்து முரண்பாடுகள் வந்து நாங்கள் அந்த கூட்டிலிருந்து வெளியேற வேண்டி வந்தோம். டிஎன்ஏ நாங்கள் அந்த இதுல சர்ச்சையிலான் இந்த டிடிஎன்ஏ என்றதை பதவி செய்து நாங்கள் பிளட் இபிஆர்லாம் மற்ற கட்சியில சேர்த்து கொண்டு உருவாக்கப்பட்டோம். அப்ப தேர்தலுக்காக ஆண்டு இல்லை, அரசியல் வேணும்னா நாங்கள் அரசு தரப்போட கதை கேட்கல, நாங்கள் எல்லாம் ஒரு தரப்புல இருக்கணும். இப்ப கஜேந்திரகுமார் எங்களை கலப்பு விடுத்தார் இந்த புதிய அரசியல் தீர்ப்பண்டைகள். அப்ப செல்வமணிக்கெல்லாம் கலந்து கொண்டார். எங்களை பொறுத்தளவில் நாங்கள் இந்த இதோட லிமிட் பண்ணல, நாங்கள் கஜேந்திரகுமார் இதுக்குள்ள வரத்தான் வேணும், தமிழரசு கட்சியும் பெறப்படும். அப்ப எல்லாரையும் தான் நடப்பு, நாங்கள் தனியா இந்த இவ்வளவு பேரும் தான் இல்லை, நாங்கள் அது எல்லாரோடையும் தான் கதைச்சு கொண்டிருக்கோம். இப்ப தமிழரசு கட்சியும் எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கு, அவர்களோட கதைப்போம். அது என்ன நடந்தது? இப்ப தமிழரசு கட்சி சிவிகே சிவஞானம் உங்களுக்கு ஒரு கடிதம் போட்டுருக்காரு நினைக்கிறேன். அவர் திருப்பி ஒரு கடிதம் ஒன்று போட்டு இயங்கினது மாதிரியே இயங்க சொல்லி அதை என்னட்டு பாக்குறீங்க? அது என்ன? அது நாங்கள் கதைப்போம். இப்ப என்னண்டா இப்ப டிஎன்ஏல இயங்குறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த பொது சின்னங்கள் அதில் நாங்கள் இனி கதைக்கப்படணும். என்னென்றால் இப்ப எங்களுக்கு என்னென்றா ஒரு கூட்டு முடிவுகள், ஒரு கூட்டு தலைமைகள், பொலிட்டிக்கல் இஷ்யூ தான் இங்க முக்கியம். இங்க வந்து சேர்ந்து இயங்குறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஒரு ஐக்கியமா இயங்கி கொண்டு கேட்கல. அப்புறம் யாராவது ஒருத்தர் போய் ஒரு எம்பசியோடையோ அல்லது ஒரு யூஎன்னுக்கோ ஒரு தனியொரு இந்த கூட்டோட இருக்க தெரியாமல் சில கடிதங்களை அனுப்பினா அது எங்களுக்குள்ள ஒரு கருத்து முரண்பாடுகள் ஏற்படும். அப்ப அப்படியான இதுகளை நாங்கள் கிளறிவிடப்படும். இப்ப நாங்கள் கூட்டு இயங்குறது எங்களுக்கு பிரச்சனை. முக்கியமான பொலிட்டிக்கல் முடிவுகள், இப்ப நாளைக்கு ஒரு அரசியல் தீர்வு இருக்குல்ல, இப்ப நாங்கள் கஜேந்திர மாதிரி வியலோட காய்ச்சி கொடுக்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம் எல்லாரும் சேர்ந்துதான் பொலிட்டிக்கல் சொல்யூஷனை வைக்கணும் அரசு தரப்புக்கு. அது எவ்வளவு தூரம் சாத்தியமாயிருக்கும்? இப்ப நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ தமிழரசு கட்சி வந்து மிகப்பலமான கட்சியா இருக்குது. அப்ப அவர்கள் வந்து பழைய ஆக்கள் 3 பேரை மீண்டும் அழைத்தால், தமிழ் பிளாட் அழைத்தால் இந்த கூட்டு கைவிடப்படுமா? இல்ல கூட்டு நாங்கள் எல்லாரும் நாங்கள் அவரோட கதை, நாங்கள் கஜேந்திரமாரோட கதைச்சோம், நாங்கள் அவரோட தமிழரசு கட்சியோட கதைப்போம். கதைச்சு என்ன மாதிரியான இந்த கூட்டுக்குள்ள நாங்கள் வரப்போறோம்ன்றது. இப்ப 2ஆம் தரம் தான் அழைப்பு விடுத்திருக்காரு நினைக்கிறேன் தலைவர், இப்ப புதுதிய தலைவரை தெரிவு செய்யப்பட்ட சிவஞானம் ஐயா அவர்கள். அப்ப அதுக்குரிய பதில செல்வமடைக்கல் நான் வழங்குவார். இப்ப எங்களை பொறுத்தளவுல நாங்கள் ஐக்கியத்துக்கு நாங்கள் எதிரில்லை. ஆனா என்ன மாதிரியான இப்ப நான் சுமந்திரன் சொன்ன ஒரு பேட்டியை பார்த்தேன், தனித்தனியை கேட்டுட்டு நாங்கள் எல்லாரும் ஒன்றா ஜாயின் பண்றது. ஆனா நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை மேசையில இனி கதை கேட்கலாம் தெரியும், என்ன கண்டிஷனை வைக்கணும், நாங்கள் என்ன தேர்வாக்கணும். எங்களை பொறுத்தளவில் நாங்கள் இந்த ஜனநாயக இந்த டிடிஎன்ஏக்குள்ளே ஒரு ஜாப் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது. அது எப்படி இந்த எல்லா கட்சிகளுக்கும் உரிய உரிமைகள், அந்த இஷ்யூவை நாங்கள் தமிழரசு கட்சியோட வைப்போம். இப்ப அவர் பலமா இருக்கிறாருன்னா நான் அது அந்த உரிமைகளை நாங்கள் மதிக்கிறோம். ஜனநாயக மக்கள் வழங்கின தீர்ப்பு, அவர்களுக்கு ஆசனம் இருக்குது. அந்த ஜனநாயக அந்த அரசியல் உயரங்கள் எங்களுக்கு எங்கட அரசியல் உயரம் தெரியும். தமிழ் மக்கள் நிலைமை என்ன, அதுதான் இங்க முக்கியம். கஜேந்திரகுமாரோட உள்ளூராட்சி தேர்தல் வர முதலே உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டு நடந்தது. அதுக்கு என்ன நடந்தது பிறகு? இல்ல அது நாங்கள் தொடர்ச்சியா கதைச்சு கொண்டிருக்கிறோம். அது இந்த அரசியல் ஜாப்பு வரக்கூடிய சூழ்நிலை இப்போதைக்கு இல்ல. அரசியல் ஜாப்பு அப்படி பார்லிமெண்ட்ல வரையக்குள்ள பிறகு செல்வமடைக்கல்னாலும் எல்லா தமிழ் பேசும் நாங்கள் பார்லிமெண்ட்லயாவது ஒருமித்த குரல்ல இயங்கணும். நாங்கள் அரசியல் ஜாப்பு வரையக்குள்ள நாங்கள் நிச்சயமா தமிழ் மக்கள் பேரவை வச்ச அந்த தீர்வு திட்டம், அதோட நாங்கள் இந்த டிடிஎன்ஏ இருக்கிற கட்சிகள், மற்ற வெளியில இருக்கிற கட்சிகள் எல்லாரோடையும் கதைச்சு, எங்களை பொறுத்தவரை தமிழரசு கட்சியோடையும் கதைச்சு தமிழ் தரப்ப இதுதான் எங்களோட டிமாண்ட்ன்றதுல டெலோ அதுல உறுதியா இருக்கும். ஒரு டிமாண்டை தான் கொண்டு தென்னிலங்கைக்கு வைக்கணும். நாங்கள் ஒரு டிடிஎன்ஏ ஐக்கியம் நீங்க உறுதியா இருக்குன்னு சொல்றீங்க. உண்மையிலேயே இந்த தமிழ் கட்சிகளுக்குள்ள ஆரிய கருத்து வேறுபாடு கொண்டு இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. இல்ல அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை எடுக்கணும், ஆசனங்களை கைப்பற்றணும் என்ற எண்ணத்துக்கு அப்பால ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கு. உண்மையிலே அரசியல் இதுல எல்லாரும் சமஸ்டியில நிக்கிறோம். அந்த சமஸ்டியில சின்ன முரண்பாடுகள், கான்பிரல் சின்ன முரண்பாடுகள். இப்ப இவையால் தமிழரசு கட்சி தாங்கள் ஏற்கனவே வச்ச அந்த ஐக்கிய ராஜ்ய தீர்வு திட்டத்தை தான் அதான் பல பொறுத்தளவுல அப்படியான ஒரு சாத்திய கூறுகள், ஒரு புதிய அரசியல் ஜாப் கொண்டு வரக்கூடிய சாத்திய கூறுகள் அங்க இப்போதைக்கு இல்லை. நாங்கள் இதுல கவனமா இருக்கிறோம். சாத்தியம் வந்து மாகாண சபையை எடுக்கிறதா. இந்த ஐக்கியம் என்றதுக்கு பின்னால உண்மையிலேயே கருத்து கொள்கை ரீதியான பெரிய வேறுபாடுகளும் கட்சிகளுக்கு இடையில இல்லை. ஆனா கட்சிகள் ஐக்கியமாகவும் வர தயாராக இல்லை. அப்படிதான் எடுக்க வேண்டிய. அது இப்ப என்னடா, இப்ப நீங்கள் இப்ப தமிழரசு கட்சியை ஐக்கியத்துக்கு வேற எதிர்பார்க்கல. அவர்கள் நினைப்பால் இவர்கள்ட்ட இப்ப எங்களோட இந்த டிடிஎன்ஏல டெலோட்ட ஒரு எம்பி இருக்கு, அங்கால கஜேந்திரகுமார் எடுத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு எம்பி தான் இருக்குது. அப்ப அவர்கள் பார்ப்பார்கள் நாங்கள் 8 எம்பியை வச்சிருக்கிறோம். நாங்கள் இவர்களோட போய் இந்த உள்ளூராட்சி சபை, இந்த மாகாண சபைகள் நீங்கள் ஆசன பங்குகளோட கொடுக்க வேண்டி வரும்.
இப்ப நாங்கள் இதுல 5-9 கட்சி அங்க கஜேந்திர மேடம் வந்தால் 10 கட்சி என்றைக்குல அப்ப அவர்கள் எங்கட மெம்பர்ஸ் வந்து தேவையில்லாமல் நாங்கள் கொடுக்கலாம் போனா அவர்கள் எங்களை விட்டு போடினோம். இங்க இந்த இதான் அந்த பிரச்சனை. இந்த கட்சிகள் யார் முதன்மைப்படுத்துறது? தமிழிசை கட்சி 8 MP இருக்கிற நேரத்துல நீங்கள் அவர்களை எதிர்பார்க்க இல்லாத இந்த கூட்டுக்குள்ள வருவின மாட்டோம். நீங்கள் அவரோட போய் சேரலாம். அவர்கள் அழைப்பு கொடுக்கிறாங்க. இல்ல அழைப்பு விடுத்தா என்ன பேசிஸ்ல சேர்றது? இப்ப எங்களை பொறுத்தளவு இல்ல ஆசனம் எடுக்கணும் பண்றதுல எங்களுக்கு முக்கியம் இல்லை. கொள்கை வேறுபாடு இல்ல தானே உங்களை எல்லாரும்? கொள்கை வேறுபாடு என்றைக்குல இப்ப இந்த முந்தி நாங்கள் டிஎன்ஏ இருக்கல என்ன பிரச்சனைகள் வந்தது அந்த இஷ்யூல கிளாரிஃபை பண்ணப்படும். அதாவது என்னென்றால் நாங்கள் அதாவது இணைகிற மற்ற கட்சிகளை அவர்கள் மதிக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். மதிக்கிற எங்களை மதிக்கணும்ன்றது இப்ப எங்களுக்கு சுமந்திரன் தலைமை தாங்கிறதோ ஸ்ரீதரன் தலைமை தாங்கிறதோ கஜேந்திரமா தலைமை தாங்கிறதோ தெளிவுபடுத்துறதோ பிரச்சனை இல்லை. ஆனா நாளைக்கு ஒரு GNHRல ஒரு தீர்மானம் அல்லது நாளைக்கு பார்லிமெண்ட்ல அரசியல் தீர்வு சம்பந்தமான ஒரு தீர்மானம் வரையல அதுகள் வந்து ஒரு கூட்டு முடிவா எடுக்கப்படணும். மற்றது நாங்கள் ஒரு எம்பிசிஎல் போய்க்கல நாங்கள் அது ஒரு மற்ற பங்காளி கட்சிகள்ல இருந்து 1-2 பேரை கொண்டு போனாதான் அப்ப நாங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க எங்களோட நாங்கள் கதைச்சு கொண்டு வந்து இப்ப சரி நாங்கள் டெலோ இன்றைக்கு MP இருக்குதுன்னுட்டு நாங்கள் போய் UNHCRக்கு தனி ஒரு கடிதத்தை நாங்கள் இதான் DTNA முடிவென்று நாங்கள் கொடுக்கறது வந்தா பங்காளி கட்சிகள் எங்கள்கிட்ட கேட்கும். இதுக்கு நாங்கள் ஒத்துக்கொண்டாங்க. அப்ப இந்த முரண்பாடுகளும் சம்பந்தரைய காலத்துல இருந்து எங்களுக்கு வந்தது. என்னன்னா நாங்கள் ஒரு UNHCR தீர்மானத்துல நாங்கள் சொன்ன கருத்துக்கள் உள்வாங்கப்படுதான். அப்ப அந்த நீங்க லெட்டரில் இறப்பக்கில நீங்கள் எங்களுக்கு காட்டுறீங்க. இப்ப நாங்கள் கையெழுத்து வைக்கிறோம். இப்ப சம்பந்தரையா சொல்லுவார் TNA லீடர் நான் கையெழுத்து வச்சு நான் அனுப்பியிருக்கிறேன். அப்ப எங்கட இதுகள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அந்த அதுல இருக்கிற இதுகளை நாங்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறோமா என்றைக்குல அப்ப அது மற்றது இந்த இதுல இப்ப சில எம்பிசிகளை சந்திக்க நாங்கள் தனியை சந்திக்க வழி கிடைக்கலாம். எங்களுக்கு TNA சார்பில் அவர்கள் இப்படி சொல்றாங்க, நீங்கள் இன்றைக்கு இப்படி ஒரு டிஃபரெண்ட் வியூ சொல்றீங்க. இன்றைக்கு நாங்கள் பிரிட்டிஷ் எம்பசி US எம்பசி தனியை சந்திக்க வழி கிடைக்கலாம். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள் வர வழிகிட்டது. கொஞ்சம் வெளிப்படையாக கதைச்சா கிட்டத்தட்ட சுமந்திரன் இதுக்குள்ள ஒரு பிளே பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியா? சுமந்திரன் வந்து அவர் தன்னுடைய ஆளுமையை அங்க தமிழிசை கட்சிக்குள்ள நீங்க ஓப்பனா கேட்டீங்கடா கட்சி இதெல்லாம் கதைக்க விரும்பல. நீங்கள் கேட்டபடியா வன்னியருக்கு முன்னம் வேண்ட மாநாட்டு பேர் தெரிவு செய்து அவரை தலைவரா நாமினேட் பண்ணியும் அவராலே அந்த கட்சியின் தலைமையை எடுக்கக்கூடிய ஆளுமையை அவர் காட்டு. சுமந்திரன் சரியோ புலியோ அவர் அந்த ஆளுமையை அந்த கட்சியில MP நிலை தோத்தும் அவர் அந்த செக்ரட்டரியா வந்து அப்ப அந்த ஆளுமையே நாங்கள் இல்லையா எங்களை பொறுத்தலாம். இப்ப சுமந்திரனும் கஜேந்திரனும் மாதிரி இப்ப இன்றைக்கு நீங்க பார்லிமெண்ட்ல ஒரு பொலிட்டிக்கல் நாளைக்கு ஒரு அரசியல் சாசனம் வரையக்கல இல்ல நாங்கள் அரசியல் தீர்வு சம்பந்தமா கதைக்க போய்க்கல. எங்களை தெளிவுபடுத்த எங்களுக்கு சுமந்திரனும் இருக்கத்தான் வேணும், கஜேந்திர மேடம் இருக்கத்தான் வேணும், தவராஜா அண்ணன் அப்படி நாங்கள் இந்த அனுபவம் வாய்ந்த உங்களுக்கு தெரியும். நாங்கள் திம்பு பேச்சுவார்த்தை நாங்கள் சத்யேந்திரா டெய்லர் மெம்பர் இல்லை. நாங்கள் சத்யேந்திராவை ஏன் கொண்டு போனாங்க? சத்யேந்திரா இந்த இதை பற்றின ஒரு அனுபவம் இருந்தது பொலிட்டிக்கல். அவர்கள் வந்து எங்கட இனத்தின் வாய்ஸா இருக்கும். அதுதான் முக்கியம். புலம்பெயர் சக்திகளுடைய ஆளுமை வந்து நிறைய தாக்கம் செலுத்துது. அதாவது இந்த தேர்தல்கள்ல வடக்கு கிழக்குல வாழ்ற மக்கள் வாக்களித்தாலும் புலம்பெயர்ந்து வாழ்கிறவர்கள் நியாயமான ஆதிக்கத்தை செலுத்துகிறார்கள். அந்த பின்னணியில தான் சுமந்திரனுக்கு எதிரான எதிர்ப்பலை ஒன்றும் மிக கடுமையாக இருக்குது. இப்ப பொன் ஐங்கரநேசன் வெளியில போனதுக்கு பின்னாலும் அல்லது மணிவண்ணன் இதற்குள்ள இணையறதுக்கு தடையா இருக்கிறதுக்கு பின்னாலும் புலம்பெயர் சக்திகள் இருக்கிறதாகத்தான் சொல்லப்படுது. அவர்களுக்கு நிதி வழங்குகிறவர்கள் தான் இதை இணைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். இது என்னன்னு கையாளுறீங்க நீங்க? இல்ல அது அந்த இந்த புலம்பெயர் அமைப்புகள் அங்க தாக்கம் செலுத்தினதை நான் மறுக்க இல்லை. ஆனா மணிவண்ணனோ ஐங்கரநேசனோ அல்லது இந்த புலம்பெயர் அமைப்புகள் இவர்கள் தான் அவர்களுக்கு வழங்கப்படுத்தணும். இந்தியா 2009 இருந்த நிலைமை என்ன? அது அங்கே ஒரு நிலக்கட்டுப்பாடு இருந்தது. அந்த இன்னொரு அமைப்பு கொண்டு ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு வெள்ள மேல இருந்தது. இன்றைக்கு எங்கள்கிட்ட என்ன ஒரு ட்ரம் கார்டு இருக்குது. நாங்கள் இந்த அரசை ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். இன்றைக்கு கடந்த தேர்தல்ல 8 ஆசனத்தை தமிழ் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் இப்ப இருக்கிற கரண்ட் NPP அரசு. அப்ப ஒரு சர்வதேச அரங்கில அவர்கள் சொல்லலாம் எங்களுக்கு வரவாசி ஆதரவு வடகிழக்குல இருந்து வந்திருக்குது. விளங்கிக் கொள்ளணும். இன்றைக்கு இன்றைய நிலவரம் என்ன? இன்றைய கிரவுண்ட் சிச்சுவேஷன். இந்த அச்சம் தான் தமிழ் கட்சிகளை ஐக்கியப்பட வைக்குதான். டெம்பி எடுக்க போறார்கள் தெரியக்கு முன்னமே நாங்கள் ஐக்கியமா வரணும் தான் எல்லாரோடையும் கதைச்சு கொண்டு வந்தது. அப்புறம் எல்லாரும் விட்டு கடைசி நேரத்தில் மணிவண்ணன் தரப்பு எல்லாரும் போய் கடைசியா இன்றைக்கு அவர்கள் உண்டு இன்றைக்கு அவர்கள் ஐக்கியமா இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த 3 MP யாழ்ப்பாணத்துல போயிருக்கா. இன்றைக்கு எங்களுக்கு ஒன்று வந்து எல்லாம் இந்த விகிதாசாரத்திலும் எல்லாம் மாறுபட்டு பேலன்ஸ். ஒரு MP போராரோ இல்லையோ குறைஞ்சபட்சம் நீங்கள் அர்ஜுனாண்ட பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை எடுத்திருக்கலாம். இல்ல அதான் இந்தியால என்னன்னா அந்த ஓட் வந்து கூடி குறையக்கு இல்ல NPPக்கு ஒரு ஆசனமும் குறைஞ்சிருக்கு. அப்ப இந்த விதாச தேர்தல தான் சில 500 ஓட்டை சில ஒரு MP இந்தியால கூட்டி அங்கால ஒரு MP குறைச்சு விட்டு இதெல்லாம் தவற விட்டது அவைகள் தான்.
நாங்கள் ஐக்கியமா தான் அன்றைக்கும் இருக்கிறோம். அன்றைக்கு அந்த தேர்தல் காலத்திலையும் நாங்கள் அந்த எங்களுக்கு தெரியாது என்பிபி வெளில போதும். ஆனா நாங்கள் அப்பவும் நாங்கள் எல்லாரும் ஐக்கியமா வர சொல்லி இந்த சிவில் சொசைட்டி எல்லாரும் உங்களுக்கும் ஆசனம் தாரம் நீங்களும் இதுக்குள்ள வாங்க எல்லாரையும் கேட்டது. அதுல தனியா ஜதேந்திரா மாத்திரம் வந்தவர், மற்ற அந்த நாட்கள் மற்ற பேர்கள் வரையில அவையில் இதுல கலந்து கொள்ளல. மற்றது நாங்கள் அவரோட அந்த நேரம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அரசியல் அனுபவம் வந்து எங்களுக்கு இருக்குத்தானே யோகலிங்கம், நிலாந்தன் போன்றவர்கள் உங்களை விமர்சித்தவர்கள் நினைக்கிறேன். அவர்கள் விமர்சிச்சாலும் இப்ப அவர்கள அரசியல் அனுபவம் நாங்கள் எவ்வளவு காலம் தேர்தலை பேஸ் பண்ணிக்கணும் 80களில இருந்து நாங்கள் தேர்தலை பேஸ் பண்ணி கொண்டு வரோம். எங்களுக்கு இந்த தேர்தல் அனுபவம்ன்றது எங்களுக்கு இருக்குது. இங்க என்ன மாதிரியான ஒரு அமைப்பை வச்சால், இங்க என்ன மாதிரியான கூட்டு வச்சால் என்ன மாதிரியான இதுகள் வரும்ன்றது அந்த இது எங்களுக்கு இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் இந்த ஐக்கியத்தை வச்சுக்கணும். விதேச தேர்தலில் இந்த கூட்டு முக்கியம். தேசிய மக்கள் சக்தியுடைய அலை தொடர்ந்தும் தென்கிழக்கிலும் பார்க்க வடக்கு கிழக்கில கூடுதலாக அடிக்கிறதாகத்தான் கணிக்கப்படுது. அதை நோக்கித்தான் தமிழரசு கட்சி உங்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழரசு கட்சி இந்த கடந்த தேர்தலில் வென்றிருந்தாலும் இந்த உள்கட்சி பிரச்சனை இன்னும் அது தீர்க்கப்படவில்லை. அவர்களுக்கு இருக்கிற மெம்பர்ஸ் வந்து இப்ப நாங்கள் இந்த ஜனநாயக தமிழரசு கட்சியின் அணி இதுக்குள்ள வரைக்குள்ள அவர்களும் இங்கெல்ல வந்தால் அவர்களுக்கு ஜாழ் மாவட்டத்துல அது பெரிய பாதிப்பை கொடுக்கலாம். அப்ப அதை பிளாக் பண்ண வேண்டிய தேவையும் இருக்குது. இப்ப என்பிபின் இலை மாத்திரம் வண்டியில இந்த உள் பிரச்சனைகள் இருக்குது. நான் நினைக்கிறேன் கிளிநொச்சியிலையும் சிறிதரனாக்கள் சிகிச்சை குழு இருக்கிறதாயும் எல்லாம் எங்களுக்கு இப்ப அப்படியான தவறுகளும் வந்துட்டு இருக்கு. இப்ப என்னன்னா அடுத்த இன்னொரு பிரச்சனை இருக்கு. கடந்த காலங்கள்ல அரசாங்கம் சுயேட்சை குழுக்களை இறக்கி தமிழ் மக்களுடைய வாக்குகளை பிளவடைய செய்த குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் கடந்த பொது தேர்தல்ல தமிழ் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களை பயன்படுத்தி வாக்குகளை உழைத்திருக்கிறார்கள் தானே வடக்கு கிழக்குல. அதனாலதானே அவ்வளவு சுயேட்சை குழுக்கள். நிச்சயமா அதுக்கு சில ஆக்கள் பண் பண்ண அந்த தகவல்களை எங்கள்கிட்ட அந்த உறுதிப்படுத்தக்கூடியது இல்லை. ஆனால் அப்படியான பல சுயேட்சை குழுக்கள் ஜாழ் மாவட்டத்துல பல சுயேட்சை குழு இறக்கப்பட்டது, பவனியால் இறக்கப்பட்டது, பேட்டிகளோடு இறக்கப்பட்டது. அது அந்த தகவல் எங்களுக்கும் கிடைச்சது. இப்பவும் இப்ப சுயேட்சை குழு இப்ப அர்ச்சுனா தலைமையில ஒரு சுயேட்சை குழு ஜாழ் மாவட்டம் உள்ள போடப்பட இருக்கிறது. சாவச்சேரி தொகுதியில அருந்தோபாலன் தலைமையில இன்னொரு சுயேட்சை குழு போடப்படுறதாயும் எல்லாம் ஒரு செய்திகள் வந்து ஒன்று இருக்குது. அரசாங்கம் இப்ப சுயேட்சை குழுக்களை போடுறதுன்னு பார்க்க தமிழ் தரப்பு தான் சுயேட்சை குழுக்களை போட்டு என்ன தமிழ் தரப்பு பல பிளவுகளா இருக்கணும். ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய இந்த கடந்த தேர்தல் தோல்வியில இருந்து இன்னும் அந்த அரசியல் பாடங்களை கற்றுக்கொண்டுதான் தெரியல. உள்ளூராட்சி தேர்தலில் சுயேட்சை குழுக்கள் பல தமிழ் கட்சிகளால உருவாக்கப்பட போகுது. அவர்களை உங்களுக்குள்ள உள்வாங்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் செய்திருக்கிறீங்களா அல்லது அவர்களுக்கு ஒரு திறந்த அழைப்பிதழை விட்டுருக்கிறீங்களா நீங்க? இல்ல இப்ப என்னென்றால் இதுல இந்த சுயேட்சை குழு நீங்கள் தடுக்க இல்லாத இந்த உள்ளூராட்சி இதுல வந்து இந்த கட்சிகளின் செல்வாக்கு 50% தான். இந்த உள்ளூராட்சி வந்து வட்டார மண்டைக்குள்ள இந்த வட்டாரத்துல இப்ப நீங்கள் ஒரு பாப்புலரான ஆளாண்டால் ஒரு நல்லூர்ல ஒரு வட்டாரத்துல நீங்கள் ஒரு பாப்புலரான ஆளாண்டால் அந்த வட்டாரத்திற்கு இருக்கிற ஆட்கள் தமிழரசு கட்சி ஆளா இருந்தானே, டெலோன்டி ஆதரவா இருந்தானே, அவர் என்பிபி ஆதரவா இருந்தானே, ஓகே உங்களுக்கு தெரியுமா அல்லது இங்க இந்த சாதி பிரச்சனைகள் அந்த ஒரு சாதியை சேர்ந்தவரா இருந்தால் அல்ல அவர் அந்த அதுகளும் ஒரு 50% தாக்கத்தை செலுத்து. அப்ப 50% தான் அரசியல் கட்சியின் சப்போர்ட் வரும். இப்ப உள்ளூராட்சியை வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு கட்சியின் ஆதரவு தளத்தை எடை போடலாது. பாராளுமன்ற தேர்தல், மாநசபை தேர்தலில் அது வித்தியாசமா வரும். ஆனா உள்ளூராட்சி சபையில நிச்சயமா மக்கள் தங்கட ஏரியா இருக்கிற நபர் அந்த வட்டாரத்துல செல்வாக்கு செலுத்தக்கூடிய அவற்றை உறவினர்கள்லாம் அந்த வட்டாரத்துல கூட இருப்பினும் அவரோட நண்பர் மேல அவற்றை சாதி அமைப்பை சேர்ந்தவர்கள் அப்படி இருக்கீங்களா அவர்கள் அந்த ஓட் வந்து அப்படி நோக்கித்தான் போகும். இதுக்கு ஒரு சாதிய அலையொன்று இருக்கா சில பிரதேசம்? நிச்சயமா அது பிரதேசங்கள்ல அந்த இது வட்டார பிரதேசம் மாத்திரம் இது வட்டார தேர்தல் இல்லை, இது ஒரு வட்டாரம். அப்ப அந்த வட்டாரத்துக்குள்ள உங்களுக்கு தெரியும் அங்க வட்டாரங்கள் இன்னும் அப்படி மாறுபடையில. அப்ப அந்த வட்டாரத்துக்குள்ள அந்த சமூகத்தை சேர்ந்தவர் நிக்கல நீங்கள் கொண்டு வேற ஒரு ஆளை போடலாம். நீங்க அந்த வட்டாரத்துல உள்ள ஒரு ஆளை தான் நீங்கள் அவருக்கு கேன்சா போடலாம். அப்ப அந்த வட்டாரத்துக்குள்ள அந்த எக்ஸுக்கா வஜிக்கா அந்த வட்டாரத்துக்குள்ள ஆதரவு இருக்கிறத பொறுத்தான் அவர் அந்த வட்டாரத்துல அதிகூடிய வாக்குகளை எடுக்கலாம். அர்ஜுனாவுடைய இந்த சுயேட்சை குழுவும் நான் நினைக்கிறேன் யாழ் மாவட்டத்துல பெரும்பாலான பகுதிகளில் போட்டியிடுவார்கள் நினைக்கிறீங்க? யாழ் மாவட்டம் ஃபுல்லா அவர் போடுறது என்றால் ஏமான மெம்பர்ஸ் தேவை. இந்த ஒவ்வொரு வட்டாரத்துக்கு நீங்கள் ஒரு ஆளா போடும். இது வந்து நீங்க பார்லிமெண்ட்டுக்கு போடுற மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு 9 சீட் 9 கேண்டிடேட்டை போடலாம். இது அவ்வளவு இல்லை. இது எக்கச்சக்கமான கேண்டிடேட்டை நீங்கள் போட வேண்டும். அந்த அளவுக்கு அவர்கிட்ட மேம்பர் இருக்குது. அப்புறம் அந்த அவையில் கட்டுப்பணம் செலுத்தணும், அதுகளுக்கு உரிய இதுகள் இருக்குதான்றது
எனக்கு தெரியல. என்றால் அவருக்கு யாராவது பேக்கப் இருக்கணும், பின்னணியிலே யாராவது பேக்கப் இருக்கணும். இப்படி இவ்வளவு பேருக்கும் அவர் நாமினேஷன் கொடுத்து அதற்குரிய பணங்களை அவருக்கு நிச்சயமாக புலம்பெயர்ந்த நாடுகள்ல அவருக்கு ஒரு ஒரு பின்னணி கொண்டு இருக்குது. அவர் ஆமா இல்ல ஒரு பிரதேசம் சாவச்சேரி பிரதேசம் என்ற ஒரு பிரதேசத்தை எடுத்து போடலாம். ஆனால் அவர் எல்லா யாழ் மாவட்டம் ஃபுல்லா யாழ் மாவட்டம் கிளிநொச்சி எல்லாம் போடுறோம் என்றால் அந்த எல்லாம் அந்த ஐடென்டி கார்டு இதுகள் எல்லாம் சரி பார்த்து அந்த ஒரு ஒரு இதுகளும் கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்ற கட்சியில அந்த மேன்பவர் மணிப்பவர் எல்லாம் அவருடைய பாராளுமன்ற ஆசனம் இன்னும் சில மாதங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்குள்ள பறிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. அப்படி பறிக்கப்படுகின்ற பட்சத்துல அவருடைய சுயேட்சை குழுவில இருந்து இன்னொருவரை தெரிவு செய்யலாம் என்றால் அதனுடைய தலைமை அவரிடம் இருக்கிறதால அவரே தவறவிட்டதால அடுத்த பாராளுமன்ற அந்த ஆசனம் சித்தார்த்தன் அவர்களுக்கு தான் செல்லும் என்ற ஒரு கூட ஜனநாயக தேசிய கூட்டமைப்புக்கு செல்லும் என்ற ஒரு கதையாடல் ஒன்று. அது ஜட்ஜின் தீர்ப்பு. ஜட்ஜ் லெவலில் சொல்லலாம் இந்த சுயேட்சை குழுவை முற்றுமுறை சுயேட்சை குழுவெல்லாம் கட்டப்பணம் செலுத்தினாக்கள். சுயேட்சை குழுவை முற்ற நிராகரிக்கிறாரா அதாவது தனியை வேற நிராகரிச்சால் ரெண்டாவது இருந்த அந்த 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 கேர்ள் அந்த சொலிசிட்டர் கேர்ள் அந்த அவ வருவான்னு நினைக்கிறேன். ஆனா அது ஜட்ஜை பொறுத்து என்ன மாதிரி உயர் நீதிமன்ற தீர்ப்பு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. அவரை மாத்திரம் ரிஜெக்ட் பண்ணினால் ரெண்டாவது இருக்கிறாள் வரலாம். இவற்றை சுயேட்சை குழுவையும் உள்ள ரிஜெக்ட் பண்ணினா தான் அடுத்தது நிச்சயமா அது டிடிஎன்ஏ தான் வரும். டிடிஎன்ஏல இப்ப எங்களுக்கு தெரியாது யார் இதுல நிக்கணும், முன்னிலையில நிக்கிற மாட்டேன். டிடிஎன்ஏ ஒரு ஆசனம் வரைக்குள்ள அந்த நேரம் எங்கட வாக்குகள் திருப்பி எண்ணப்படும். சித்தார்த்தன் எடுத்திருந்தா அவர் வேற அல்லது ரவிராஜன் வாய்ப்பா சொல்றேன் எனக்கு தெரியல யார் இதுல நீ திருப்பி என்னைக்கெல்லாம் தெரியும் யார் இதுல முன்னிலையில் இருக்கிற அந்த அந்த முன்னிலையில் இருக்கிறவர் உங்களுக்கு இன்னொரு வாசனம் கிடைக்கிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு அது நினைக்கிறேன். அது அந்த கேஸ் நினைக்கிறேன். இந்த இன்னொரு சிக்கல் ஒன்று இந்த உங்களோட கூட்டமைப்புல இருக்கிறது, ஸ்ரீதரன் தமிழரசு கட்சியுடைய உள்கட்சி பிரச்சனை தீரணும் என்றால் ஒன்றில் ஸ்ரீதரன் வெளியேறணும் அல்லது சுமந்திரன் வெளியேறணும். ஆனா பெரும்பாலும் ஸ்ரீதரன் வெளியேறதா அல்லது வெளியேற்றப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா தான் சொல்லப்படுது. அப்படி வெளியேறினால் உங்களுடைய கூட்டுக்குள்ள அவரை உள்வாங்கிறதுக்கு நீங்கள் தயாரா இருக்கிறீங்களா? இல்ல இப்ப எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு கட்சிக்கு கேன்ஸாயோ அது இல்லை. நாங்கள் இப்ப தமிழ் தேசியத்தோட பயணிக்கிற யாரையும் நாங்கள் உள்வாங்கிறதுக்கு நாங்கள் ரெடியா. அதனால் அவர் எங்கள்கிட்ட அப்படி கேட்ட மாதிரி இதுவரையில் நான் அறியல. அவர் கூட நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய முன்னணியோட எங்க போறாரா அல்லது விக்னேஸ்வரன் ஐயா கட்சியோட என்றால் அவர் அவர் ஒரு தலைமை பதவியில இருந்தவர், அங்கே ஒரு தலைமை பதவியில் வந்தவர். அவர் எப்படியும் ஒரு கட்சியின் தலைமை பதவியை நான் நினைக்கிறேன். இப்ப நான் அவருக்காக கதைக்க இல்லாது, நான் அந்த உள்கட்சி பிரச்சனையை கதைக்கிறதும் ஒரு என்ன பண்பு இல்லை. ஆனால் இப்ப எந்த நோக்கு நிலையில இருந்து நீங்கள் ஒரு அவர்கிட்ட என்ன மாதிரி அவர் முடிவெடுப்பார் என்று நீங்கள் கேட்டீங்க என்றால் அவர் ஒரு லீடர்ஷிப்பை எதிர்பார்த்து தான் அங்க கிடைக்காம தான் வெளியேறார். அப்படி கொத்தவர் இதுக்கு டிடிஎன்ஏக்களை வந்தால் அவருக்கு தெரியும் தனக்கு அந்த லீடர்ஷிப் ஃபியூச்சர் இல்லை. ஆனபடியால் அவர் கூட விக்னேஸ்வரன் ஐயா கட்சியில போகக்கூடிய சான்ஸ்கள் இருக்குது. அங்க அதுல லீடர்ஷிப்பை கொடுக்கலாம். என்றால் மணிவண்ணன் இந்த கூட்டணிக்குள்ள இப்ப இருக்கிறோம் இல்ல அது அவர் அந்த இந்த அது அந்த கட்சிகளால அவர் வந்தால் ஈக்குவல் எங்கட ஜாப்பின்படி அது இது வழங்கப்படும். மற்றபடி அவர் நான் நினைக்கிறேன் அவருக்கு அந்த சாய்ஸ் கூடவா இருக்கும். என்னடா சொல்ல கஜேந்திரமாரோட போறதை விட சொல்ல அவர் விக்னேஸ்வரன் ஐயா கட்சியில போனால் தலைமை பொறுப்பை எடுக்கக்கூடிய சான்ஸ் அவருக்கு கூட வரலாமான்னு இந்த கணிப்பு. கஜேந்திரகுமார் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவார்கள். அவர்கள் போட்டியிடுவார்கள். கடந்த முறை போட்டியிடுவார்கள். மணிவண்ணன் போன்றவர்கள் மாநகரத்துறைக்கு வந்தவர்கள் 2-3 நாள் வச்சிருந்தவ. எங்களுக்கும் சில இதுகள்ல கஜேந்திர ஆதரவு தந்தது, சில சபைகள்ல எங்களுக்கு ஆதரவு தந்தது. இபிடிபி தேவானந்தா அவர்களுடைய கட்சி இந்த கூட்டமைப்புல இல்ல. அவர்களுக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அவர்களை உள்வாங்கிறதுக்கான எண்ணங்கள் இருக்கு அவங்களுக்கு. இல்ல அது இது தமிழ் தேசியத்தோட ஒத்த கருத்தோட பயணிக்கக்கூடிய இது. டக்ளஸ் தேவானந்தா வர்றது என்றால் அதுக்குரிய தாண்ட பொலிசியல் சேஞ்சஸை பொறுத்து இருக்கு. அரசாங்கத்தோட செயற்பட்டார்ன்றது உண்மை, அது பிரச்சனை இல்லை. அரசாங்கத்தோட செயற்பட்டு ஒரு காலகட்டத்தில் அரசாங்கத்தோட செயற்பட்டது, வேற கட்சிகளும் செயற்பட்டிருக்கணும். இந்த மொழிவாய்கள் இனப்படுகொலை தீர்மானம், யூஎன்எச்சிஆர் தீர்மானங்கள், அதுல அவர் என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் தான். இங்க அவரோட சேர்ந்தது இவர் சாணக்கியனும் மைந்தாவோட இருந்துதான் இப்ப தமிழரசு கட்சிக்கு வந்திருக்கிறார். அப்ப அவர்கள் அங்க இருந்தார்கள் இங்க இருந்தார்கள் பிரச்சனை இல்லை. இன்றைய காலகட்டத்துல இதுக்குள்ள வரைக்குள்ள அவர் என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்றதான் எங்களுக்கு முக்கியம். அவர் இனப்படுகொலை தீர்மானத்தை ஒருவேளை நீங்கள் உள்வாங்கக்குள்ள
இப்ப அந்த அவரை உள்வாங்குறதா இல்லையான்றதை எல்லா கட்சிகளும் முடிவெடுப்பீங்களா அல்லது அது என்னடா? நிச்சயமா அந்த டிடிஎன்ஏல இருக்கிற நாங்கள் ஒரு கட்சி தனியாக முடிவெடுக்கலாம். நாங்கள் டிடிஎன்ஏ கூட்டத்துல நாங்கள் எல்லா பங்காளி கட்சிகளும் இருக்கும். எல்லா பங்காளி கட்சிகளிலும் மெஜாரிட்டியான இப்ப 7-8 கட்சி இருக்கின்றால் தனி ஒரு கட்சி டிசைட் பண்ணலாம். அதுல பெரும்பான்மையா அந்த கோரம் அங்க கோரத்தை பொறுத்து நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம். அதுல 4 கட்சி ஆமோச்சு என்றால் அந்த அது எடுபடும். நாங்கள் அங்கே ஒரு தாந்தோனித்தனமான முடிவுகள் எடுக்கலாம். நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை அவர்களோட மேற்கொண்டு இருக்கிறீங்களா அல்லது அவருக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா? ஏதாவது உரையாடல் நடந்திருக்கா? அதுக்கு இல்ல எனக்கு தெரியறதுக்குன்னா அப்படி டக்ளஸ் தேவானந்தாவோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதான் நான் கேள்விப்படல. அவர் முன் வந்தால் அது சம்பந்தமான உரையாடல் ஒன்று நடக்குமா? இல்ல அதான் அந்த பாலிசி சேஞ்ச் அவர் என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இனி எடுக்க போறாரு. இப்ப இனி மினிஸ்டர் போஸ்ட் அவருக்கு இல்ல. ஏன்னா இந்த அரசு வந்து இந்த 5 வருஷத்தையும் பூர்த்தி ஆகுது. தையட்டி விஷயத்துல அவர் கிட்டத்தட்ட அது அகற்றப்படும் மாதிரி அறிக்கையும் அதை வரவேற்கிறோம். அவரும் அந்த ஸ்டாண்ட் எடுத்தவர். அதை 360 டிகிரி சேஞ்ச் அதை வரவேற்கிறோம். மற்றது இப்ப முள்ளிவாய்க்காலில் அவர் இனப்படுகொலை அந்த தீர்மானத்தை வரவேற்கிறாரா என்ன அவற்றை பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்களை பொறுத்து தானே நாங்கள் அவரை இட போடணும். அப்ப எடுத்த உடனே நாங்கள் டக்கண்டு அப்ப அவர் என்னென்ன மாதிரியான இதுகள்ல யுஎன்ஹெச்ஆர் தீர்மானங்கள் இதுகளோட ஒத்துவாரா அது இப்ப நாளைக்கு ஒரு முள்ளிவாய்க்கான நடக்கல இல்ல இது பயங்கரவாதிகளுக்கு தான் நடக்குது, இதை நான் ஆமதிக்கல என்றால் அப்ப இந்த கூட்டுக்குள்ள இருந்து கொண்டு நாங்கள் அப்படி விடுதலை புரியல பயங்கரவாதிகள் என்று நாங்கள் எங்களை கட்சியில் சொல்லி அவர்களும் எங்களை மாதிரி ஒரு ஆயுதம் தூக்கி போறான்ற ஒரு விடுதலை அமைப்பு. அப்ப டக்ளஸும் ஒரு விடுதலை போராளி. அப்ப அவரும் அந்த இதுகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தனிப்பட்ட குரோதங்கள் இப்ப நாங்களும் பாதிக்கப்பட்ட விடுதலை புலிகளால அவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனா இனத்தின் நன்மை கருதி அவரை யோசிக்கணும். அவங்க 40,000 பேரை சக்சஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த ஸ்பேஸ் வந்து விடுதலை புலிகளுக்கு இருக்குது இந்த இளப்போராட்டத்துல. வந்து நீங்க கடந்த பொது தேர்தலில் சொன்னீங்க விடுதலை அதாவது ஆயுதம் தூக்கி போராடிய அத்தனை அமைப்புகளையும் இல்லாமல் செய்யறதுக்கான ஒரு சதித்திட்டத்தின் மூலம்தான் நடந்ததுன்னு சொல்லிங்க. இப்ப உங்களுடைய இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில பெரும்பாலும் இபிடிபி தவிர்த்து மற்ற ஆயுத அமைப்புகள் எல்லாம் உண்டாத்தான் வந்திருக்கு திருப்பியும். அப்போ அந்த நேரமும் இருந்தது. இப்ப வெளியில போராளிகள் விடுதலை புலிகள் சார்ந்த ஜனநாயக போராளிகள் கட்சியும் இருக்கு. இதை வந்து எந்த அடிப்படையில நீங்க வலுப்படுத்தலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க? இந்த போராளி அமைப்புகள் வந்து மற்ற மிதவாத தலைவர்களும் பார்க்க அவர்கள் மக்கள் மீது கட்டுக்கொண்டவர்கள் என்ன மாதிரி செய்ய பார்க்கிறீங்க? எந்த அடிப்படையில நீங்க உங்களை இதை கொண்டு போக? இந்தியன் ஜேவிபி அவர்களும் ஒரு பயங்கரவாதிகளை தான் நாங்கள் பார்க்கப்பட்டது. யூஎன்பி எஸ்எல்ஏபி எல்லாம் அவர்களையும் நசுக்கிறதுக்கான பல முயற்சிகள் எடுத்தும் இந்த தேர்தலோட எங்கட அரசியல் பிரச்சனை முடியல தானே. நாங்கள் ஒரு கொள்கையில உறுதியா நிக்கிறோம். மக்கள் இந்த வாக்குகள் சேஞ்ச் பண்ணப்படும் அந்த நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்குது. அதை இந்த சில இந்த விந்தன் இந்த விண்ணன் இப்படி போன்ற சில பேர்கிட்ட இந்த மற்றவர் இந்த மகேஸ்வரன் தம்பி இவர்கள் இந்த திட்டமிட்ட பிரச்சாரங்கள் சில ஊடகங்கள் சில இந்த காணொலிகளை திருப்பி போட்டுதான் மக்கள் மத்தியிலே அதை அந்த ஒரு சேஞ்சை கொண்டு வந்தோம். அப்ப இதுகள் வந்து நாங்கள் இப்ப சில இதுல சட்ட நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். இந்த சட்ட நடவடிக்கைகளை இதுகள் இந்த உண்மைக்கு புறமான செய்தி சொன்னவர்களெல்லாம் ப்ரூவ் பண்ணி வரப்போம். நீங்கள் வந்து என்னத்தையும் சொல்லி போட்டு போயிடலாம். ஆதாரம் இல்லாமல் சில இதுகளை சொல்லிக்கல இன்றைக்கு நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இவர்கள் எங்களை பற்றி சொன்ன குற்றச்சாட்டுகளை இன்றைக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும். இன்றைக்கு சமர்ப்பிக்காட்டி அந்த சட்டங்களை இவர்கள் மீது பாயும். இந்த புள்ளியோட நாங்கள் இந்த உரையாடலை கொண்டு வரலாம் நினைக்கிறேன். பல்வேறு விஷயங்களையும் மிக வெளிப்படையாக பேசியிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக உரையாடுவோம். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி ஜெயபாலன்.